படிப்படியா எப்படி வீழ்ச்சி நடக்கிறது அதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இது 62 இன்னைக்கு. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய பரம் விஸ்வானி வர்த்ததே. எத்தோ என்னுடைய அந்த புஸ்தகம் இங்கே எத்தோ ஏபிக்கவுண்டே இல்லை. எத்தோ ஏபிக்கவுண்டேய புருஷஸ்ய விபஸ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசன்னம். இந்த மியூட் பண்ணுங்க எல்லாரும். எத்தோ ஏபிக்கவுண்டேய புருஷஸ்ய விபஸ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசன்னம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரः வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்திரியங்கள் எல்லாவற்றையும் யார் வசப்படுத்துகிறானோ, உள்ள இருக்கிற மனசையும் வசப்படுத்துகிறானோ அவனுடைய பிரஜ்ஞை நிலையானது அப்படின்னு பார்த்தோம். இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தீனி போடாம இருந்துட்டு மனசால அதை அனுபவிப்பவன். அப்படி செய்கிறது அவன் வசப்படுத்தலை, மனசு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அப்படின்னு நடுவுல சொல்ற. இன்னைக்கு படிப்படியா எப்படி நம்ம அழிந்து போறோம், கீழ் நோக்கி போகிறோம் அப்படின்னு விளக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள். தியாயதோ விஷயான் பும்சஹ. இத கூட இதுவும் ஒரு ஃபார்முலா ஸ்லோகம், நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கு இதுல. அந்த நெகட்டிவிட்டி இருந்தா கூட இது ரொம்ப அவசியமான ஒரு ஸ்லோகம். தியாயதோ தியாயதோ தியானம் செய்கிறான். தியாயதோ விஷயான். விஷயான் அப்படின்னா விஷயங்களை. விஷயம்னா தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? நம்முடைய உலகத்து விஷயங்கள் எல்லாம் விஷயங்கள். பிளேன்ல போனா அது ஒரு விஷயம், ஏர் கண்டிஷன் ஏசி போட்டா அது ஒரு விஷயம், ரோட்ல கொதிக்கிற வெயில்ல நடந்தா அது ஒரு விஷயம், சாப்பிட்டா இளநீர் சாப்பிட்டா அது ஒரு விஷயம், ரசகுல்லா சாப்பிட்டா அது வேறொரு விஷயம், ஒரு வாசனையை நுகர்ந்தா அது ஒரு விஷயம். இந்த புல்லு என்ன சொல்றது, வெற்றி வேறு. அதுல நம்ம ஊர்ல எல்லாம் அதுல திரை பண்ணுவோம், தட்டி பண்ணுவோம், நல்ல தடியா வெற்றி வேரை இது பண்ணி ஜன்னல்ல எல்லாம் வெயில் காலத்துல அதை வைப்போம். அதுல தண்ணி தெளிச்சு அது வழியா வாசனையோட காத்து வரும். வெளியில அப்படியே அக்னியில இருக்கிற மாதிரி காத்து, 118 119 டிகிரி. அந்த தண்ணி தெளிக்கப்பட்ட ஈரமான கஸ்ஸு, அதை கஸ்ன்னு சொல்லுவோம். வெற்றிவேர். வெற்றிவேர் தட்டி வழியா காத்து உள்ள வரும்போது அந்த வாசனை, அந்த குளிர்ச்சி அலாதியான ஒரு அனுபவம். வெயில் காலத்து அந்த பெரிய ஏர் கூலர்னு நாக்பூர்ல எல்லாம் கிடைக்கும். அதை ஒன்ன போட்டுட்டு ஒரு வீட்டுடைய ஒரே ஒரு ஜன்னல்ல வாசல்ல இருந்து காத்து வர திசையில, அந்த ஏர் கூலர்லயும் 3 திசையிலையும் இந்த வெட்டி வேருடைய தட்டிகள் வச்சு மேல தொட்டியில நல்லா ஃபுல்லா தண்ணி நிரப்பி, கீழே அது இந்த வெட்டி வேர் தட்டி வழியா வழிஞ்சு கீழே இருக்கிற தொட்டியில சின்ன மோட்டரை வச்சு திரும்ப மேல அதை அனுப்பி, அப்படி அதை சுழட்டி நல்ல ஹை ஹெச்பியோடைய மோட்டரை உள்ள போட்டு ஃபேனை வச்சா வீடு முழுக்க ஏசி போட்ட மாதிரி ஆயிடும். அந்த வெற்றி வேரோடைய வாசனை வேற, ரொம்ப அலாதியான சுகம். வெயில் காலத்துல நாங்கள்லாம் 10:30 11 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5:30 6 வரைக்கும் வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டோம்.
கூலரை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும், எல்லாம் கதவெல்லாம் சாத்திருக்கும். அது வெளியிலேருந்து வர சூட்டு காத்த வெற்றிவேர் உள்ள இழுத்து இந்த ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி வீட்டுக்குள்ள காத்து அனுப்பும். ஆனா அது ஈர தட்டி வழியா அனுப்புறதுனால அது நல்ல சில்லுன்னு காத்து, நல்ல பவர்ஃபுல் மோட்டர் போட்டதுனால வீட்டில் இருக்கிற 4-5 ரூம் எல்லா ரூமும் சில்லுனாயிரும் காத்து, எல்லா பக்கமும் அடைச்சிடும். கம்பளி எல்லாம் போட்டு ஜன்னல் எல்லாம் அடைச்சிடும், வெளிச்சத்தை அடைச்சிடும். வெயில் காலத்துல 118, 120, 121 வரைக்கும் போகும் நாக்பூர்ல. அப்போ வெயில இப்படிதான் சமாளிக்கும். அதனுடைய சுகம் இருக்கு பாருங்க, அந்த சுகத்தை நம்ம வர்ணனையே செய்ய முடியும். தமிழ்நாட்டுல அப்படி ஒரு வெயிலும் கிடையாது, அப்படி ஒரு கூலருடைய சுகமும் கிடையாது. இந்த மெஷின் கூலர்லாம் இருக்கு கம்பெனியோடது, அதெல்லாம் சும்மா வெத்து. அது 5000, 6000 ரூபாய்க்கு பணத்தை வாங்கிட்டு நம்ம வாங்குறோம். ஏதோ கூலர் வாங்கினோம்னு ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அந்த கூலருக்கு சமமான அனுபவமே இதுல கிடையாது. நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த கூலர். அப்படி அது ஒரு விஷயம். இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நம்முடைய இந்திரியங்களுக்கு. தோலுக்கு ஒரு தீனி விஷயம்னா தீனி, தோலுக்கு தீனி இந்த நான் சொன்ன இந்த கூலர். நாக்குக்கு தீனி நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம் எல்லாம். ரோஜா பூ இது கிடைக்கும், லஸ்ஸியில ரோஜா பூ உடைய எசன்ஸை போட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். ராத்திரி 9:30 மணி 10 மணிக்கு கிளம்பி ரோஜா பூ லஸ்ஸி அதை சாப்பிட்டு வருவோம் வெயில் காலத்து. லஸ்ஸின்னு ஒண்ணு ஞாபகம் வந்தது. அங்க ஒரு ஆளு ஹோட்டல்ல லஸ்ஸி 5 ரூபாய், வெளியில தான் 15 ரூபாய் லஸ்ஸி இருக்கும்போது இவன் 5 ரூபாய் கொடுக்கும். நல்ல திக்கா ஆடைய போட்டு கொடுக்கும். எல்லாம் நாக்பூரே போய் அவன்கிட்ட கியூல நின்று லஸ்ஸி வாங்கிட்டு, கடைசியில ஒரு நாள் ரெய்டு அவனுடைய கடையில பிடிபட்டான். என்னடா பண்றான்னு கேட்டா, அந்த ஆடை இருக்குல்ல, திக்கான ஆடை எங்களுக்கு லஸ்ஸியில போட்டு கொடுத்தானே, அதெல்லாம் கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிற பிளாட்டிங் பேப்பர். அதை தயிர்ல நல்லா ஊறி அப்படியே கெட்டி ஆடை மாதிரி ஆயிரும் அது ஏடு. அதை அப்படியே வெட்டி, கத்தியால வெட்டி அப்படி எடுத்து டம்ளர்ல போடுவாங்க. 5 ரூபாய்க்கு ரொம்ப அருமையான லஸ்ஸி குடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சாங்க. பார்த்தா பிளாட்டிங் பேப்பர் எல்லாம் கழுத மாதிரி பேப்பரை, பிளாட்டிங் பேப்பரை தின்னுருக்கோம், ஏடுன்னு நினைச்சுட்டு, பால் ஏடுன்னு நினைச்சுட்டு. அப்படி இந்த லஸ்ஸியோடைய அனுபவம். லஸ்ஸி அது ஒரு விஷயம், நாக்குக்கு விஷயம், கண்ணுக்கு விஷயம். பல காட்சிகள், சினிமா, இயற்கை காட்சி, இதெல்லாம் கண்ணுக்கு விஷயம். சுகமளிப்பதோ கஷ்டமளிப்பதோ எல்லாமே விஷயம்தான். கஷ்டமளிக்கிறது சுகமளிக்கிறதுன்னு பாகுபாடு கிடையாது. எதெல்லாம் இந்த இந்திரியங்களுக்கு தீனியோ, பிடித்த தீனியா இருக்கலாம், பிடிக்காத தீனியா இருக்கலாம், அதெல்லாம் விஷயங்கள். தியாயத்தோ விஷயான் பும்சஹ, தியாயத்தோ பும்சஹனா புருஷன். நீங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க, நபும்சகன். என்ன கேள்விப்பட்டிருக்கிறா? நபும்சகன். எஸ் சார். நியூட்டர் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர் சார். அதான் பும்ச, புருஷன் இல்லாதவன் நபும்சன். அலி 9 சொல்றமே அது நபும்ச. அவன் சொல்றான், கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா 2வது அத்தியாயத்துல, எங்க இருந்தடா வந்தது இந்த நபும்சகத்தன்மை, அலித்தனம் உன்னிடம் அப்படின்னு கேட்கிறோம். அந்த மாதிரி பும்ச, நம்ம இது சீமந்தத்துக்கு ஒரு பேர் இருக்கு, பும்சவனம் அப்படின்னு இருக்கு சீமந்தத்துக்கு. அந்த அந்த சடங்குக்கு அம்மா பெண்ணை வச்சு பாட்டெல்லாம் பாடுவார், விளையெல்லாம் சாத்தி அவளுக்கு நிறைய விளையில போட்டு
8வது 9வது மாசத்துல நடக்கும். பும்சவன சாந்தியோ பும்சவன ஹோமமோ என்னமோ சொல்லுவாங்க. பும்ச அப்படின்னா புருஷன். தியாயத்தோ பாருங்க, நீங்க சம்ஸ்கிருதம் கத்துக்கிறீங்க. தியாயத்தோ விஷயான் பும்சஹ, புருஷன் விஷயங்களை தியாயத்தோ தியானம் செய்கிறான். தியானம் செய்கிறான், மனசால நினைக்கிறான் விஷயங்களை. தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு, சங்கஸ்தேஷு உபஜாயதே, உபஜாயதே ஜாயதே. ஜ நான் என்ன சொன்னேன்? ஜங்கிற எழுத்து என்ன? ஏற்கனவே சொல்லிருக்கேன். பிறப்பு, பிறப்புங்கிற அர்த்தம். கூட பிறந்தவன் அனுஜன், முன்னால் பிறந்தவன் சிரேஷ்டஜன், பூர்வஜன் அப்படின்னு. அந்த மாதிரி சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, உபஜாயத்தே அதுல இருந்து பிறக்கிறது. என்ன பிறக்கிறது? சங்கம். சங்கம், சத் சங்கம் அப்படின்னா என்ன? கம்பெனி. சத்துடைய கம்பெனி. கரெக்ட், கம்பெனி. அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் அதுதான் சங்கத்துடைய சரியான வார்த்தை. சங்கம், அதோட ஒரு நமக்கு கம்பெனி ஃபார்ம் ஆயிடுறது. கம்பெனி என்னமோ விளையாட்டா சொல்லுவாங்க. ஓ நீயும் அவனும் கம்பெனியா அப்படின்னு கேட்பாங்க சேர்ந்து இருந்தா. ஒரு அட்டாச்மெண்ட். உபஜாயத்தே பிறக்கிறது, கூடவே பிறக்கிறது. எதனால? எதுல இருந்து? தியாயத்தோ விஷயான், புருஷன் விஷயங்களை தியானம் செய்ய அந்த தியானத்திலிருந்து ஒரு அட்டாச்மெண்ட் பிறக்கிறது. முதல் ஸ்டெப். தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ. சொல்லுங்க பார்க்கலாம் அர்த்தம். சஞ்சாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ. என்ன அர்த்தம்? சங்கத்திலிருந்து சஞ்சாயத்தே நல்லபடி பிறக்கிறது. என்னது? காம, வருத்தம், விருப்பம், ஆர்வம், ஆசை, காமம். சங்கத்திலிருந்து, அந்த அட்டாச்மெண்டிலிருந்து காமம் பிறக்கிறது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் क्रोधो अभिजायते क्रोधो क्रोधः अभिजायते. என்ன? குரோதம் பிறக்கிறது. எப்படி பிறக்கிறதுங்கிறத நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். காமத்திலிருந்து குரோதம் பிறக்கிறது. क्रोधात् भवति सम्मोह, सम्मोहनम, सम्मोहनम, सम्मोह மயக்கம், மயக்கம், அறியாமை, மூடத்தனம், மயக்கம். ஒரு தந்துலி திருஷ்டி, பனிப்பார்வை, தெளிவா தெரியாத பார்வை, தெளிவான தெளிவற்ற சிந்தனை, மயக்கம். பார்க்கிறது நிழல் போல இருக்கு, தெளிவா தெரியல, அதெல்லாம் மயக்கத்துடைய வெவ்வேறு நிலை. क्रोधात् भवति सम्मोह, सम्मोहात् स्मृति विभ्रमः, भ्रम, स्मृति
விப்ரமஹ. ஸ்மிருதின்னு அன்னைக்கு ஸ்மிருதி இரானி பத்தி பேசி நான் அந்த ஸ்மிருதிங்கிற வார்த்தையை சொன்னேன். ஸ்மிருதி ஞாபகம், நினைவில் இருப்பது. பிரம விப்ரம நினைவாற்றல் பிரமையாகி போவது, அழிந்து போவது, நினைவு மறந்து போவது. ஞாபக மறதி, நினைவில் இருப்பதெல்லாம் மறந்து போவது. ஸ்மிருதி விப்ரமஹ. ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ. ஸ்மிருதி பிரம்சத்திலிருந்து என்ன பிறக்கிறது? புத்திநாசம். புத்திநாசம். மலையாளத்துல பிராந்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிராந்தன். பிராந்தன்னா ஞாபகம் கலைந்தவன். நம்ம பைத்தியம்னு சொல்றோம். எனக்கு சமீபத்துல ஒரு அனுபவம். நம்ம இப்படிலாம் வார்த்தையை சொல்றோம். நான் மத்தியானம் 1 மணிக்கு சேலத்துல இருந்து திருச்சிக்குள்ள என்ட்ரு பண்றேன். கார்ல வந்துட்டு இருக்கு. வரும்போது திருச்சி கொள்ளிடம் பாலம் திருவானைக்கோவிலுக்கு போறதுக்காக அந்த பாலத்தை நான் நல்லா வேகமா போயிட்டேன். பாலத்துக்குள்ள என்ட்ரு பண்ணும்போது என்னுடைய காட்சி, சைட்ல ஒரு ஆளு அழுக்கு துணி, கிழிந்த துணி, கால்ல உள்ளங்கால குதிகால கீழே வைக்கிறான், அப்புறம் முன்னங்கால கீழே வைக்கிறான், முன்னங்கால தூக்குறான், அப்புறம் குதிகால தூக்குறான். மத்தியானம் 1 மணி, நல்ல கொளுத்தர வெயில், தார் ரோடு, காலில் செருப்பு இல்லை, பரட்ட தலையெல்லாம் இதாயிருக்கு, உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, துணி கருப்பு துணி, கிழிந்த துணி, அழுக்கு துணி. நான் என்னுடைய ஒரு க்ஷணம் அதை பார்த்தேன். அவன் காலை இப்படி துடிக்கிறத பார்த்தேன் வெயில்ல. உடனே நான் கிட்டத்தட்ட 400 மீட்டர் போயிட்டேன். பாலத்துல பாதிக்கு மேல போயாச்சு. ரிவர்ஸ்ல வந்தேன். நல்ல டிராபிக் இருக்கிற பாலம் அது. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா ரிவர்ஸ்ல வந்தேன். அதே பாலத்தில் ரிவர்ஸ்ல வந்துட்டு அந்த பைத்தியம் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஆளு கிட்ட வரைக்கும் போயிட்டு வண்டியை நிறுத்தி, நான் டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இடது பக்கம் கதவை திறந்து அவன் அந்த ஃபுட்பாத் ஓரமா, ரோடு ஓரமா இருக்கிறான். என்னுடைய கால் செருப்புகள், ரப்பர் செருப்புகள் 2ஐயும் கழட்டி அந்த கதவை வழியா வெளியில போட்டேன். அதை போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன். நான் அவரை பைத்தியம்னு நினைச்சேன். பாவம், சொல்லக்கூட தெரியாது வெயில்ல அப்படின்னு நினைச்சுட்டு செருப்பை கொடுத்தேன். அந்த செருப்பு நான் கீழே விட்டது என்னுடைய காருக்கு சக்கரத்து அது கிட்ட, ரோட்ல அவர் சைட்ல விழாம காருடைய 2 சக்கரம், முன் சக்கரம் பின் சக்கரத்துக்கு நடுவுல உள்ள அங்க விழுந்திருக்கு. நான் மெதுவா கீழே குனிஞ்சுதான் விட்டேன். இருந்தா கூட அது காருக்குள்ள விழுந்து. அவர் என்ன பார்த்து, சாமி நீங்க வண்டி எடுத்துன்னு போங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. என்னடா அது? அவருக்கு அப்போ நான் இந்த காவி போடல. இது சாத்துர்மாசத்துக்காக மஞ்சள் துணி போட்டிருக்கேன். அப்போ வெள்ளதான் போட்டிருக்கேன். ஆனா அவர் என்ன பார்த்து, சாமி நீங்க வண்டியை முன்னால் நடத்துங்க, நான் எடுத்துக்கிறேன்னா செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. பைத்தியம் அப்படின்னு ரொம்ப சுலபமா நம்ம யாரையாவது சொல்லிடுவோம் பைத்தியம் அப்படின்னு. ஸ்ரீதேவி நடித்த ஒரு ஹிந்தி படத்துல அவ தமிழ் பெண்ணா இருப்பா. அதுல அவ என்ன பண்ணுவா, பைத்தியம். இந்த நம்ம வீட்டுல எல்லாம் இந்த வார்த்தை ரொம்ப சகஜமா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை பைத்தியம். அதுதான் அடையாளம். என்ன, அவ என்னமோ பேர், அது இங்கிலீஷ் சொல்லிவிடும். இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு படம், ஸ்ரீதேவி, ரொம்ப அழகான படம். அதுல அவ சொல்லுவா, அப்பதான் ஞாபகம் வருது, நம்ம வீட்டுல எல்லாம் நம்முடைய தங்கைகளை, தம்பிய ஏதாவது சண்டை வந்தா பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு. அதனால பைத்தியம் இல்லை, ஸ்மிருதி பிரம்சம், நினைவு தடுமாறியது. நான் இன்னைக்கு இப்போ போயிட்டு வரேன், ஞாயிற்றுக்கிழமை நான் அவருடைய வீட்டுல இருப்பேன்.
அவர் ஏர்போர்ஸ்ல பெரிய அதிகாரியா இருந்தார். 18 வருஷம் முடிச்சிருந்தா அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். ஆனா அவரு 18 வருஷம் ஏர்போர்ட்ல முடிக்கிறதுக்கு முன்னாலேயே வீட்டுக்கு வந்துட்டாரு வேலையை விட்டு. அம்மாவுக்கு நினைவு போச்சு, டிமென்ஷியா. இன்னைக்கும் அந்த அம்மாவை பார்த்துட்டு வரேன், படுத்த படுக்கையா இருக்கா. இப்போ ஒரு 10 நாளா குழந்தை மாதிரி இருக்க. அவளுக்கு எதுவுமே தெரியாது, வலி தெரியாது, பேச தெரியாது, பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது. டிமென்ஷியாவா, முழுசா நினைவு போயிடுச்சு, ஞாபக சக்தியே போயிடுச்சு. பெரிய போஸ்ட் ஆபீஸ்ல ஆபீசரா இருந்து, நல்ல பாடகியா இருந்து, ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்து, நல்ல அழகா இருந்து, ஆக்டிவா இருந்து, 2 பெண் குழந்தைகளுக்கும் ஒரு பையனுக்கும் தாயாக இருந்து, பெரிய கனவுகளோட வாழ்ந்து, திடீர்னு அப்படியே அந்த மோகன்லாலுக்கு என்னது அப்படி ஒரு படம், தன்மாத்திரன்னு ஒரு படம், நீங்க எல்லாம் முடிந்தா பாருங்க. மோகன்லாலுக்கு அப்படி மூளை போயிடும், ஞாபக சக்தி எல்லாம் போயிடும். அந்த படம் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நோய், அது பைத்தியம் இல்லை, ஞாபக சக்தி அழிந்து போச்சு, அவ்வளவுதான். நேத்து நடந்தது ஞாபகம் இல்லை, நேத்து சாப்பிட்டது. நம்ம எல்லோருமே பைத்தியங்கள். 10% பைத்தியம், 20% பைத்தியம், 50% பைத்தியம். பைத்தியம்னு பார்த்தா நம்ம எல்லோரும் பைத்தியம். என்ன பெருசா நம்ம என்ன செய்யும்? அர்த்தமற்ற விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம், அர்த்தமற்ற விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்காக செய்யறோம்னே தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கை முழுக்க அதுல போறது, அந்த ஓட்டத்துல. அந்த மூட்டைய குவிச்சுண்டு மேட்டுப்பாளையத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து, பெரிய மூட்டை, நல்ல பெரிய மூட்டையை ஒன்ன வச்சிருப்பான், கட்டி பிடிச்சிருப்பான். அதுல இல்லாத குப்பையெல்லாம் வச்சிருப்பான். இப்ப அவன் சேர்க்கிற குப்பைக்கும் நம்மெல்லாம் சேர்க்கிற குப்பைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஆனால் நம்ம நாமும் பைத்தியங்கள். அப்படி பார்த்து ஷேட்ஸ் ஆஃப் மேட்னஸ், பைத்தியத்துடைய வெவ்வேறு லெவல்ல இருக்கோம் நாம, அவ்வளவுதான். அதனால இது ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி அழிந்து போகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, செய்யணுமா தவிர்க்கணுமா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான் புத்தி. அந்த புத்தி அழிந்து போகும். ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. என்னாச்சு? பிரணஷ்யத்தினா என்ன? அப்படியே நாசமா போகிறான், நஷ்டமாகிறான், அழிந்து போகிறான். சர்வம் எல்லாம் அழிந்து போகுது. புத்தி நாசம், புத்தியை இழந்தால் எல்லாம் அழிஞ்சு போச்சு. புத்தி அழிஞ்சா, கண்ணு போச்சுன்னா ஒண்ணும் போகல, காது போச்சுன்னா ஒண்ணும் போகல. நிறைய வயசானவர்கள் கண்ணு போச்சு, காது போச்சு, பல்லு போச்சு, அப்படிலாம் இருக்க. ஆனா என்னைக்கு புத்தி போச்சோ அவர் எல்லாவற்றையும் இழக்கிறார். தனக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற பிரஜையை அழிந்தவர். புத்தி நாசோ பிரணஷ்யதி, பிரணஷ்யதி. வரிசையா வாங்க. தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காம, காமாத் क्रोधोऽभिजायते, क्रोधात् भवति सम्मोह, सम्मोहात् स्मृतिभ्रमः, स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो, बुद्धिनाशात् प्रणश्यति. அருமையான ஸ்லோகம். என்ன ஆகுது பாருங்க. நான் ஒரு சிவப்பு கலர்
காரை பார்க்குறது. பலேனோ அப்படி ஒரு காரை பார்க்குறது. அல்ல ஈக்கோ அப்படின்னு ஒரு காரை பார்க்குறது. சிவப்பு கலர் அப்படியே அற்புதமா ஜொலிக்கிறது. ஒரே செகண்ட் அது ரோட்ல அப்படி வேகமா போறது. நான் அதை பார்க்கிறேன். இது புது மாடல் வந்திருக்கு. புதுசா தெரியாது, பழசுதான் அது, எனக்கு தெரியாது. புதுசா ஒரு மாடல்னு வச்சுங்களேன். அதை பார்க்கிறேன். ஒரு புது மாடல் வந்திருக்குடா. என்ன மாடல் அது? இப்ப போச்சே. உடனே பக்கத்துல இருக்கிறவட்ட கேட்க, ஃப்ரெண்டு கிட்ட. அவன் கார்ல எக்ஸ்பர்ட். இப்ப போச்சே, அது என்ன மாடல்? உடனே அவன் சொல்றான், அது என்ன மாடல்? எரிக் என்னமோ பேரு வச்சு சொல்றான். சொல்லிட்டு, அதுல தெரியுமா, அப்படியே கூரை அப்படி திறக்கும். அப்படி ஓ அப்படின்னு நான் அதை அவன் ஒவ்வொன்னா சொல்றான். உள்ள என்னெல்லாம் கேட்ஜெட் இருக்கு, எப்படி எல்லாம் அது கார்ல புதுசு இருக்கு, அதெல்லாம் சொல்றான். சொல்ல 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 என் மனசுல அதை பற்றிய ஒரு கருத்து வருது. அந்த கருத்துல நான் தியானம் பண்றேன் அந்த காரை பத்தி. அது மீண்டும் 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 என் நினைவு படலத்துக்குள்ள வருது. தியானம் பண்றேன். ராமரை தியானம் பண்றேன்னு சொன்னா 4 ராமநாம சொல்றதுக்குள்ள மனசு எங்கேயோ ஓடி போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தா அது மீண்டும் மீண்டும் நமக்குள்ள வந்து சேரும். ஒரு நல்ல புதிய ஸ்ரீ மிட்டாய் அப்படின்னு சேத்பட்ல ஒரு ஸ்வீட்டு கடை. நான் அந்த வழியா எதேச்சியா போனேன் பைக்ல. எதேச்சியா இங்க எங்கேயோ பெரம்பூர் மாம்பழம் வந்திருந்தேன். அங்க பெரம்பூருக்கு போயின்னு இருக்கேன் எங்க மாமா வீட்டுக்கு. மாம்பழத்துலேருந்து சேத்பட் வழியா போன போது அங்க ஸ்டர்லிங் ரோடு அந்த சைடு பெரிய டிராஃபிக் ஜாமு. அதனால சேத்பட் அந்த தோபி கானா வழியா பாலத்தை தாண்டி ஈகா தியேட்டருக்கு போகாம இங்க ஸ்பர்டேங்க் ரோடுக்கு வந்து இந்த ரோட்ல போனேன். பாலம் வழியா போயிட்டு பூந்தமல்லி ரோடு போயிடலாம். ஸ்ரீ மிட்டாய் அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன். உள்ள போல. ஆனா காலேஜ் காலத்து வாசல்ல ஆனந்த பண்டார், அந்த ஹல்திராம், குஜியாவாலா, நாக்பூர்ல ஸ்வீட் உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த கடையெல்லாம் ஞாபகம். பெங்காலி ஸ்வீட் இங்க இருக்கா? ஓ, சென்னையில ஒரு ஸ்வீட் கடை வந்திருக்கா, பெங்காலி ஸ்வீட்டா? ஓ, அப்படியே நல்லா விளக்கெல்லாம் வச்சு பெரிய வாசல்ல நிறைய பேர் உட்கார்ந்துக்கிற மாதிரி நாற்காலிலாம் போட்டு, நாக்பூர் ஆனந்த பண்டார் ஹல்திராம் குஜியாவாலா விட பெருசா இருந்தது ஸ்ரீ மிட்டாய். அன்னைக்கு மாமா வீட்டுல உட்கார்ந்துருந்தா அவருடைய மருமகள் பேசும்போது ஒரு சின்னதா திராட்சை பழம் மாதிரி ஒரு ஸ்வீட் ரசகுல்லா, நல்ல அருமையான நாவல் பழம், லைட்டா நாவல் பழத்தோட கலர்ல பார்வைக்கே அழகா இருந்தது. அதை கொடுத்துட்டு என்ன இது எங்கிருந்து வாங்கினேன்னு கேட்டேன். இங்க சேத்பட்ல ஸ்ரீ மிட்டாய்னு ஐயா 2வது ரவுண்டு அன்னைக்கே திரும்ப வருது மனசுக்குள்ள. அப்போ அந்த ஸ்ரீ மிட்டாய் தியானம் நடந்துட்டே இருக்கு. நடக்க ஸ்ரீ மிட்டாய் ஸ்ரீ மிட்டாய் ஸ்ரீ மிட்டாய் ஸ்ரீ மிட்டாய்னு அடிச்சுக்கிறது ஹார்ட். சங்கஸ்தேஷு உபஜாயதே, அதோட ஒரு அட்டாச்மெண்ட் ஆகுது. அட்டாச்மெண்ட் ஆன பிறகு அதுல இருந்து என்ன ஆகுது, சாப்பிட்டு பார்க்கணும். அடுத்தது நான் அதை அடையணும், இதை நான் வாங்கணும், இது என்னுடையது ஆகணும். இது மிட்டாய்க்கு இருக்கலாம், காருக்கு இருக்கலாம், பொண்ணுக்கு இருக்கலாம். ஏதோ ரோட்ல போற பொண்ணை பார்த்துட்டு இப்படியே நடக்கும். அட்டாச்மெண்ட்ல இருந்து தியானத்திலிருந்து அட்டாச்மெண்ட்ல இருந்து ஒரு காமம். காமம்னா என்ன? அது என்னுடையதாக வேண்டும் என்ற ஆசை, அதை அடைய வேண்டும் என்ற ஆசை. உடனே புத்தி சொல்லும், இல்லடா 28 லட்சமடா, அது நமக்கெல்லாம் ஒத்து வராதடா.
நகரத்துல இவ்வளவு பெரிய காரு கப்பல் மாதிரி காரெல்லாம் பார்க்கிங் பண்றது கஷ்டமடா அப்படின்லாம் சொல்லும். இல்ல, கடன் கிடைக்கிறதே அதான். 28,00,000க்கு 24,00,000 கடன் கொடுக்குறான். நம்ம 3,00,000 4,00,000 கட்டிட்டா போதும் அப்படின்னு ஒரு வேற புத்தி சொல்றது. நான் இதுல போய் கதை சொல்ல இறங்கினா, அந்த ராமர் கோவில்ல போய் பாகவதம் பேச இறங்கினா, மக்கள் எல்லாம் அப்படியே வாய பொளந்து எல்லாரும் எழுந்து நின்று எனக்கு மரியாதை கொடுப்பான். போடா, உனக்கு கொடுக்கலடா, உன்னுடைய காருக்கு கொடுக்குறான் அவன். ஆனா கூட காரால என்னுடைய மரியாதை அதிகமாகும். அப்படி எல்லாம் குறுக்கா நிறைய லாஜிக் பேசும். அந்த காமத்தை ஜெயிக்க வைக்கும். இஎம்ஐ கிடைக்கும். எங்க அப்பா என்னுடைய சம்பளத்துல எவ்வளவு கிடைக்கும்? நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12,000 ரூபாய் மாசம் இஎம்ஐ கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் எலிஜிபிள், எனக்கு அவ்வளவுக்கு தகுதி இருக்கு. 12,000 ரூபாய் இஎம்ஐ. நீ என்னடா செலவு பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு இவ்வளவு சம்பளத்தை நான் 12,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டா அந்த செலவுக்கெல்லாம் எங்கடா போவேன் அப்படின்னு புத்தி குறுக்கா கேட்காது. ஏன்னா இந்த காமத்திலிருந்து அவனுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். கொந்தளிப்பு, அதுதான் குரோதம்னு சொல்றான். அந்த கொந்தளிப்பு, டிஸ்டர்பன்ஸ், நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். உள்ளுக்குள்ள மோதல்கள் நடக்கும். பை சான்ஸ் அது வாங்க முடியலன்னு முடிவுக்கு வந்தா ரொம்ப ஜாஸ்தி கொந்தளிப்பு நடக்கும். ஏதோ எல்லாவற்றையும் இழந்துட்டோங்கிற மாதிரி மூட் அவுட் ஆயிடும். தற்கொலை பண்ணிப்பான். அந்த பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை. மண்டைய முட்டி முட்டி மோதுவான் கீழே தரையில. அந்த காரு, அந்த ஸ்வீட் கிடைக்கல, நான் ஒண்ணு கூட சுதந்திரமா செய்ய முடியல என்னால, நீங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறீங்க அப்படின்னு சண்டை போடுவான் அப்பாவோட அம்மாவோட. கொந்தளிப்பு, அதுதான் குரோதம். காமத்திலிருந்து குரோதம் பிறக்கிறது. குரோதத்திலிருந்து மனசில் மதிமயக்கம். மதிமயக்கம், பனிப்பார்வை, பனிப்படலம் கடந்த அந்த மாதிரி சூழ்நிலையில பார்வை எப்படி தெரியும்? தெளிவா தெரியாது. அந்த மாதிரி பார்வை, உள்ளுக்குள்ள சரியா தெளிவா தெரியாத ஒரு பார்வை, சிந்தனை தெளிவாக இல்லாத ஒரு குழப்பமான பார்வை, சம்மோகம், ஹிப்னோடைஸ்ட். ஹிப்னோடைஸ்ட், சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, நினைவாற்றல் நழுவி போகும். அதே நினைவில் இருக்கிறதுனால கைத்தடியை வச்சுட்டு வந்துருவேன். இளநீர் கடையில போயிட்டு இளநீரை குடிச்சிட்டு நல்ல கைத்தடி ஒரு பையன் எனக்காக ஸ்பெஷலா வாங்கி கொடுத்துட்டு சொன்னான், 2,000 ரூபாய் இதோட மதிப்பு, நான் உங்களுக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு கொடுத்தான். அது நான் 4 நாள்ல அந்த இளநீர் கடைக்காரனுடைய இளநீர் கைவண்டி கிட்ட வச்சுட்டு இளநீரை குடிச்சிட்டு, ரொம்ப ஸ்வீட்டா இருந்துப்பா உங்க நீ கொடுத்த இளநீர், பொள்ளாச்சியிலேருந்து வாங்கினியா அப்படின்னு அவரை பாராட்டிட்டு நான் பாட்டுக்கு கார்ல வந்து உட்கார்ந்தேன், ஓட்டிட்டு வந்துட்டேன். நினைவு தடுமாறும், ஞாபக சக்தி தடுமாறும். மயக்கத்துல சுகத்தை அனுபவித்தாலும் தடுமாறும், சுகம் நமக்கு மறுக்கப்பட்டாலும் தடுமாறும். ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ. புத்தி என்ன செய்வது, எதை செய்யக்கூடாது என்பதை இழந்துவிடும். டிஸ்கிரிமினேஷனை இழந்துவிடும், ஞாபக சக்தி மறைந்து போனதுனால. அந்த நிலை அழிவுக்கான நிலை. புத்தி நாசாத் பிரணஷ்யதி. பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், ஆரம்பத்திலேயே முளையிலேயே வெட்டி விடு. அதுக்காக ரோட்ல போகும்போது கண்ணை மூடிட்டு கண்ணு மேல காந்தாரி மாதிரி இதை கட்டிண்டா போக முடியும்? கண்ணுல எல்லாம் தான் படுறது. ஒரு போஸ்டரை பார்க்குறோம், நமக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பாட்டு உட்காந்துருப்போம். இல்லை வேற கவலையில இருந்தா அந்த போஸ்டர் கண்ணில் படாது.
ஆனா மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கு, தெளிந்திருக்கு. இங்கங்க வம்பு பார்த்துக்கிட்டே போறோம். போஸ்டர் பார்க்கணும். ஹே! இந்த படம் வருதா? எந்த தியேட்டர்? உடனே இன்னொரு தடவ பார்க்கணும். எந்த தியேட்டர்? அந்த தியேட்டர் தெரியுது. ஓ! இங்கயா இருக்கு. இங்க புரசவாக்கம் பக்கத்துல தான். ஓ! அங்க எத்தனாம் தேதியில ரிலீஸ் ஆகுது? 24ஆம் தேதி. ஓ! ஆயிடுத்து ரிலீஸு. அப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். பார்த்தோம். அதுக்குள்ள இவ்வளவு வேலை நடக்குது. உடனே அத பார்த்துறணும். அந்த சினிமாவ பார்த்துறணும்னு ஒரு ஆசைப்படுறேன். அதுதான். ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப். நமக்கு அது மறுக்கப்பட்டாலும் கோபம், அது வாய்ப்பு கிடைக்கலைனாலும் குழப்பம், தடுமாற்றம், அந்த மாதிரி நம்முடைய உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषु उपजायते सङ्गात् सञ्जायते कामः कामात् क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति அப்படின்னு சொல்லும். புத்தி பிரஜை ஸ்தித பிரஜன் அதை பற்றி பேசும்போது இப்படி ஒரு ஃபார்முலாவை நம்ம கண் முன்னால வைக்கிறோம். இந்த ஃபார்முலா நம்மளை விட்டு மறையவே கூடாது.